ஓம் நமோ வெங்கடேஷாய. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு அங்க பிரதட்சணம் டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த டிக்கெட் கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லா பாசிபிள் இன்ஃபர்மேஷனோட சேர்த்து எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். 9:55 டிடிடி ஆப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. போர்ட்டல் ttdevasthanams.ap.gov.inல மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து லாகின் செய்து வச்சுக்கோங்க. எந்த மொபைல் நம்பரில் நம்ம லாகின் செய்யலாம் அப்படின்னா, வேறு எந்த தரிசன டிக்கெட் நீங்கள் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் சரி, புக் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, அந்த மொபைல் நம்பரில் நம்ம லாகின் செய்யலாம். ரீசெண்டாக நீங்கள் அங்க பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்க 90 நாட்களுக்கு கம்மியாக அப்படின்னா அந்த மொபைல் நம்பரில் லாகின் செய்யாதீங்க. ஏன்னா ஒரு தடவை ஒரு மொபைல் நம்பர் ஒரு ஆதார் வச்சு அங்க பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு 90 நாட்கள் டைம் கேப் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வேறு நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. 10 மணிக்கு அங்க பிரதட்சணம் கிளிக் பண்ணுறப்போ வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் போகும். அப்போ நீங்கள் ஆப்பும் பாருங்கள், போர்ட்டலும் பாருங்கள், எதில் கம்மியாக காமிக்குதோ அதில் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஒரே மொபைல் நம்பர்லேயே நீங்கள் ஆப்லேயும் லாகின் செய்யலாம், போர்ட்டலையும் லாகின் செய்யலாம், லாக் அவுட் ஆகாது. ஆனால் ஒரே மொபைல் நம்பர் ஒரே ப்ரௌசரை 2 தடவை டேப் ஓப்பன் பண்ணி லாகின் செய்யாதீங்க, லாக் அவுட் ஆகிடும். சேம் ப்ரௌசரே யூஸ் பண்ணுறீங்க 2 டேப் யூஸ் பண்ணி அப்படின்னா அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு ப்ரௌசரில் இப்போ கூகுள் க்ரோமில் நீங்கள் ஒரு மொபைல் நம்பரில் லாகின் செய்கிறீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் அதே மொபைல் நம்பரில் கூட நீங்கள் லாகின் செய்துக்கலாம். அதாவது 2 மொபைல் இருக்குங்கிறதுக்காக கூகுள் க்ரோம்லேயே போர்ட்டலை ஓப்பன் பண்ணி ஒரே மொபைல் நம்பரில் லாகின் செய்யாதீங்க. உங்கள்கிட்ட ஆப் இல்லை அப்படின்னா, டவுன்லோட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ப்ரௌசர் கூகுள் க்ரோமில் ஒரு நம்பரில் லாகின் செய்துக்கலாம், அதே மொபைல் நம்பரில் வேறு ப்ரௌசரில் நீங்கள் லாகின் செய்துக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு லாக் அவுட் ஆகாது. இந்த டிக்கெட்டில் எந்த ஒரு டிக்கெட்டுமே வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக காமிக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு புக்கிங் கன்ஃபார்ம்டாக கிடைக்கும். அதனால தான் ஒரு இதுக்கு மேலே 2-3 இது நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்கிறதுல புக்கிங் ப்ரொசீட் பண்ணுங்கள், மீதி எல்லாம் விட்டுருங்க. ஆனால் ஒரு இதில் இஷ்யூ இருந்தால் கூட டக்குனு நம்ம இன்னொரு இதில் ப்ரொசீட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் செகண்ட்ஸில் தான் போன மாதம் காமிச்சது. அது முடிஞ்சதுக்கப்புறம் பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான அவைலபிலிட்டி காமிக்கும். இதில் பிப்ரவரி 4ஆம் தேதி இருக்காது. எப்போவுமே வெள்ளிக்கிழமைகளில் அங்க பிரதட்சணம் கிடையாது. ஸோ 5 days பிப்ரவரி மாதத்துக்கு அங்க பிரதட்சணம் கிடையாது. எல்லாரும் ஃபஸ்ட்டு எய்ம் பண்ணுறது எப்போவா இருக்கும் அப்படின்னா 5ஆம் தேதி காலையில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா ரத சப்தமி பார்த்துட்டு மறுநாள் காலையில் அங்க பிரதட்சணம் செய்துட்டு வர்றதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்ட்டு. அடுத்தது பௌர்ணமிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. வீக்கெண்ட்ஸ் இந்த நாளில் சீக்கிரமாக தீந்துடும். அதாவது ஜென்ரலாக ஓப்பன் பண்ணி 2 நிமிஷத்தில் தீருதுன்னா இந்த நாட்கள் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தீந்துடும். உங்களுக்கு எப்போயாச்சும் ஒரு நாள் கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மந்த் எண்டில் வீக் டேஸில் ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இல்லை பர்டிகுலர் டேட்டில் தான் கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி, ஈவன் மந்த் எண்ட்லேயே கிடைக்கணுனாலும் சரி, கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். தப்பு இல்லாமல் ஃபாஸ்ட்டாக நமக்கு புக் ஆகும். மொபைலில் எப்படி கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறது, கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் எப்படி கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டீட்டெயிலாக வீடியோ ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வர்ச்சுவல் சேவாவில் கூட அந்த கிளிப்போர்டு மெத்தட் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு தப்பு இல்லாமல் இந்த டிக்கெட் இல்லை, இப்போ நாளைக்கு அக்காமடேஷன்லாம் ஓப்பன் பண்ணுறப்போ புக் பண்ணோன்னா கூட ஃபாஸ்ட்டாக நமக்கு புக் ஆகும். அங்க பிரதட்சணம் டிக்கெட் ஃப்ரீ தான், ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 750 கோட்டா போல் ஓப்பன் பண்ணுவாங்க. சனிக்கிழமை மட்டும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 500 கோட்டா தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு லாகின்லேருந்து ஒருத்தருக்கு இல்லை மேக்ஸிமம் 2 பேருக்கு நம்ம அங்க பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது. ஆனால் தரிசனத்துக்கு போகிறப்போ ஐடி கார்டு ஷியோராக வச்சுக்கோங்க. அந்த குழந்தை விருப்பப்பட்டால் நம்ம கூட அங்க பிரதட்சணம் செய்யலாம், இல்லைன்னா கூட நடந்து வரலாம். எந்த டேட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அன்றைக்கி காலையில் நம்ம அங்க பிரதட்சணம் செய்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் 5ஆம் தேதி நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்கன்னா புதன்கிழமை பிறக்குதில்ல அந்த டைமில் சொல்கிறேன், காலையில் 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. புஷ்கரணி தீர்த்தத்தில் புனித நீராடல் செய்துட்டு மோஸ்ட்லி 300 தரிசனம் க்யூவில் தான் ஏதாச்சும் ஒரு வழியாக அலோவ் பண்ணுவாங்க. அங்கே போய் நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணிக்கணும். லேடிஸ் ஃபஸ்ட்டு அங்க பிரதட்சணம் செய்யணும், அதுக்கப்புறமா ஜென்ஸ் அங்க பிரதட்சணம் செய்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. என்னெல்லாம் ஜென்ரலாக எரர் வரும் அப்படின்னா, திஸ் லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்ங்கிற எரர் தான் மோஸ்ட்லி வரும். ஸோ அப்படி வந்தால் தீந்துருச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஜென்ரலாக நீங்கள் வேறு டேட்டுக்கு பச்சை கலரில் தெரிஞ்சிச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சவங்க
ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரூ. 300 தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. புது மொபைல் நம்பர் லாகின் தான். ஒரு 4 பேருக்கு டிக்கெட் போட்டிருக்காங்க. அதில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, நான் ரீசெண்டாக ரூ. 300 தரிசனத்தில் போயிட்டு வந்திருக்கேங்கிறத அவர் சொல்லாமல் விட்டதுனால, அவரோடது ரீசெண்டாக 30 நாளைக்கு கம்மியாக புக்காக இருக்கிறதுனால மொத்த பேருக்குமே கிடைக்காம போயிடுச்சு. மறுபடியும் லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணுறதுக்குள்ளார எங்களுக்கு தீந்துருச்சு டிக்கெட் அப்படின்னாங்க. ஸோ அந்த 90 நாள் டைம் கேப்பை நீங்கள் கேல்குலேட் பண்ணி, அதாவது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சில பேருக்கு ஃப்ளூக்கில் கூட புக் ஆகுது 90 நாட்களுக்கு கம்மியாக. ஆனாலும் பர்டிகுலராக உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணாத மொபைல் நம்பரை வாங்கிக்கோங்க. ஏன்னா ஓடிபி இருந்தால் நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்டேருந்து கூட வாங்கிக்கலாம். இல்லை நம்மளோட நம்பரை செக் பண்ணிக்கோங்க, 90 நாட்களுக்கு கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இப்போ 2 பேரோட ஆதார் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் 2 பேரும் 90 நாட்களுக்கு கம்மியாக புக் ஆகாமல் இருக்கணும். ஒருத்தர் ரூல்ஸ் படி நீங்கள் 90 நாட்களுக்கு மேலேயே இருக்குது, இன்னொருத்தருக்கு 90 நாட்களுக்கு கம்மியாக இருக்குன்னா உங்களுக்கும் கிடைக்காது. ஸோ அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரே புக்கிங்லேயே ஆதார் வச்சும் புக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் என்ஆர்ஐயாக இருக்காங்க, இல்லை ஃபாரினர்ஸாக இருக்காங்க, அவங்க வர்றப்போ அங்க பிரதட்சணம் செய்யணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா பாஸ்போர்ட் கொடுத்து ஒரே புக்கிங்லேயே ஆதாரை வச்சு புக் பண்ணிக்கலாம், பாஸ்போர்ட்டும் வச்சு புக் பண்ணிக்கலாம். தரிசனத்துக்கு போகிறப்போ நீங்கள் ஆதார் காமிங்க, அவங்க பாஸ்போர்ட் காமிக்கணும். அதாவது என்ஆர்ஐ ஃபாரினர்ஸ்க்கு உண்டான புக்கிங் சொல்கிறேன். ஸோ டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் கேட்கும், 1 2 சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜில் ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இப்போல்லாம் கொடுக்குற மாதிரி செய்திருக்காங்க. ஸோ கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மெயில் ஐடி கேட்குறாங்களா என்னென்னு தெரியல இந்த தடவை. இன்கேஸ் கேட்டால் அதுவாக இருக்கட்டும், இல்லை உங்களோட சிட்டியாக இருக்கட்டும், பின்கோடாக இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் கிளிப்போர்ட் மெத்தடில் சேவ் பண்ணிக்கோங்க. நேம், ஆதார் நம்பர்லாம். மினிமம் 2 பேருக்கு புக் பண்ணால் அக்காமடேஷன் புக் பண்ணிக்க முடியும், திருமலாலையோ இல்லை கீழ் திருப்பதிலையோ. இல்லை எங்களுக்கு ரூம் வேண்டாம் அப்படின்னா ஒருத்தருக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கூட கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். புக் நோ கொடுத்தா புக் ஆகிடும், பேமெண்ட் எதுவும் கிடையாது. ஸோ மெயின் திங், வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் நமக்கு கம்மியாக காமிக்கணும். டேட் நீங்கள் வயசாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு இஷ்யூனா டக்குன்னு ஒன்று விட்டுட்டு வேறு இதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எந்த மொபைல் நம்பரில் யாருக்கு புக் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க, 90 நாட்களுக்கு கம்மியாக புக் ஆகாமல் இருக்கா அப்படின்ட்டு. கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இல்லை செட் ஆகலை அப்படின்னா காப்பி பேஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இல்லை எங்களுக்கு டைப் பண்ணுறது தான் வரும்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டு சேவா. ஏன்னா காலையில் சுப்பிரபாதம் கேட்டுக்கிட்டே அங்க பிரதட்சணம் செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் பெருமாளை பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தரிசனத்துக்கு போகிறப்போ சில டைம் திரைக்கு முன் பின்னுன்னு சொல்லிட்டுலாம் பார்ப்போம் தீபாரதனையோட. அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த பங்காரு வாக்கில் இருட்டில் நின்று பெருமாளை பார்க்குறதுக்கு. அண்டு அங்க பிரதட்சணம் செய்துட்டு வெயிட் பண்ணுறப்போ யாராச்சும் ஸ்டாஃப் ஷேர் பண்ணுவாங்க நவநீதம் இல்லைன்னா மஞ்சள், அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். சின்ன பிஞ்சு கிடைச்சாலும் சந்தோஷமாக இருக்கும். அங்க பிரதட்சணம் செய்து முடிச்சுட்டு, அதாவது 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. ஓரளவுக்கு நம்ம அங்க பிரதட்சணம் செய்துட்டு ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் 3:50 போல் தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தீர்த்தம் சடாரி அந்த டைமில் கொடுக்க மாட்டாங்க. வெளியில் வர்றதுக்கு 3:50லேருந்து 4 மணி ஆகும். வெளியில் வந்துட்டு நீங்கள் மொபைல் எடுக்க போகிறப்போ ஜஸ்ட்டு நீங்கள் எஸ்சிபிசி சேனலில் பேக்கில் போய் பாருங்கள், ஸ்வைப் பண்ணி. ஏன்னா ரொம்ப லேட்டாக பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸ்வைப் பண்ணி 3 AM டைம் போல் பாருங்கள். நீங்கள் ஷுவராக ரெஜிஸ்டர் ஆகிருப்போம். ஏன்னா நம்ம வெண்டி வாக்கில் தாண்டி உள்ளே போகிறப்பையும் சரி, வெளியில் வர்றப்பையும் சரி, தரிசனத்துக்கு உள்ளே போயிட்டு வெளியில் வரப்பையும் சரி ரெஜிஸ்டர் ஆகிருப்போம். நம்ம எஸ்சிபிசி சேனல்லையும் பார்த்துக்கலாம். ஜென்ஸ் அங்க பிரதட்சணம் செய்கிற அந்த டைமில் வேஷ்டி மஸ்ட், ஷர்ட் பனியன் கழட்ட சொல்லிடுவாங்க. லேடிஸ் சுடிதார் போட்டுக்கலாம், துப்பட்டா போட்டுட்டு சாரியும் கட்டிக்கலாம். 2மே ஆப்ஷன் இருக்குது. உங்களோட திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு சின்ன பேக், வேலட், பர்ஸ், ஸ்லிங் பேக் அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். நம்ம தான் கையில் வச்சுக்கிட்டு செய்யணும். அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் சேவா அப்போ நம்ம போகிறப்போ வெண்டி வாக்கில் அந்த வெள்ளி வாயில் அந்த கதவில் சொல்கிறேன், லெஃப்ட் சைடில் கஜேந்திர மோட்சம் இருக்கும், ரைட் சைடில் மேலே உலகளந்த பெருமாள் இருப்பார். சேவாக்ஸ் எல்லாம் நிற்பாங்க. அங்கே வாசலை பார்த்த மாதிரி செவத்தில் குட்டி கிருஷ்ணரும் இருப்பார். அதாவது வெள்ளி கதவு கிட்ட சொல்கிறேன். ஏன்னா அங்கே ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம நின்றுட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும், குறிப்பாக லேடிஸ்க்கு. அண்ட் ஈவன் லேடிஸ் செய்துட்டு இருக்கிறப்போ ஜென்ஸ் கூட அங்கே வெயிட் பண்ணுற டைமில் அதெல்லாம் நம்ம பார்த்து தரிசனம் பண்ணலாம். ஆஃப்லைனில் அங்கே பிரதட்சணம் டிக்கெட் கொடுக்கறது கிடையாது, ஆன்லைனில் மட்டும்தான். ஸோ நாளைக்கு 3 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு அங்க பிரதட்சணம் டிக்கெட், 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்,
அதற்குண்டான அக்காமடேஷன் அண்ட் மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான டிக்கெட். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன் எவ்ரிடே இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணிட்டு வரேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.